வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கையில் இந்த ஆண்டின் முற்பகுதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் பிற்பகுதியில் மாகாண சபைகளுக்குரிய தேர்தல்களும் இடம்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் பின்னணியில் இவ்வாறாக இடம்பெறும் புதிய தேர்தல் களங்களிலும் தமக்கு பலமான வெற்றி வாய்ப்புகளை தேடிக்கொள்கின்றோம் என்ற செய்தி நேற்று ஏகேடிஆரின் பாதீடு நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தப்பட்ட கையுடன் இன்று முதல் இலங்கையர்கள் கொள்வனவு செய்யும் பானின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டதான செய்தியும் வந்துவிட்டது. இலங்கை தீவு என்றல்ல, பொதுவாகவே பல நாடுகளில் அவற்றின் அரசாங்கங்கள் சமர்ப்பித்துக் கொள்ளும் வரவு செலவு திட்டங்களை எதிர்க்கட்சிகள் காரசாரமாக விமர்சித்துக் கொள்வது பூகோள அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு அடிப்படையாகவும் இருக்கும். அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஏகேடிஆரின் நேற்றைய பாதீட்டை ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சிகளும் விமர்சித்துக் கொள்கின்றன. ஆனால் அவர்களே ஒருவேளை ஆட்சி தரப்பில் இருந்தால் இவ்வாறான ஒரு பாதீட்டைத்தான் அவர்களாலும் முன்வைத்திருக்க கூடும் என்று ஒரு யதார்த்தம் இருப்பதால் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் இந்த விமர்சனங்களில் பெரும் சுரத்துக்கள் இருப்பதாகவும் தெரியவில்லை. இது பழைய ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் மொடல் பாதீடு என சஜித் அணி சொல்லிக் கொண்டாலும் தமது நேற்றைய பாதீடு ஸ்ரீலங்காவில் இதுவரை முன்வைக்கப்பட்ட பாரம்பரியமான வரவு செலவு திட்ட கணக்குகளில் இருந்து தமது வரவு 8 செலவு 10 கணக்கு சற்று வேறுபட்டது என ஏகேடிஆர் தரப்பு சொல்லிக் கொள்கிறது. ஏகேடிஆர் தரப்பின் இவ்வாறான செப்புதல்களில் ஆதாரமும் இருக்கக்கூடும். ஏனெனில் ஸ்ரீலங்கா பாதீடுகளின் வரலாற்றில் முதன்முறையாக கல்வித்துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது நேற்றைய பாதீட்டில்தான் என்பது ஒரு யதார்த்தமான விடயம். ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்ல போனால் அரச செலவினங்களை குறைத்துக் கொள்வது குறித்து ஏகேடிஆர் தரப்பிடமிருந்தும் சில வாக்குறுதிகள் ஏற்கனவே வெளிக்கிளம்பி இருந்தாலும் நேற்றைய பாதீட்டில் அரச செலவினம் 7 டிரில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக உயர்ந்து நின்றதையும் காண முடிந்தது. இவ்வாறான பாதகங்கள் எல்லாம் இருந்தாலும் ஏகேடிஆர் அரசாங்கம் தனது நேற்றைய பாதீட்டின் மூலமாக கணிசமான ஒரு பிரபலத்தை பெற்றுள்ளதாகவே தெரிகிறது. எனினும் இந்த பாதீட்டின் பின்னர் இலங்கையின் 2 தேசிய இனங்களுக்குரிய சித்திர புத்தாண்டு காலம் வருவதால் அந்த காலகட்டத்தில் மக்களின் பணப்பைகளை பதம் பார்த்து கொள்ளும் வகையில் இலங்கையில் புதிய விலைவாசி ஏற்றங்கள் உருவாகாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்தை சார்ந்துள்ளது. ஏனென்றால் ஒருவேளை இவ்வாறு இடம்பெற்றால் அதனே ஒரு அரசியல் ஆதாய துருப்புச்சீட்டாக்கி புத்தாண்டுக்கு பின்னர் இடம்பெறக்கூடிய உள்ளூராட்சி தேர்தலில் வாக்குகளை கவர எதிர்க்கட்சிகளின் திட்டமிடல்கள் வரக்கூடும். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நேற்று அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவால் பாதீடு சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்றத்தின் மாலை அமர்வுகளில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்குரிய புதிய சட்டமூலமும் ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றம் கோரிக்கொண்டது போலவே நாடாளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மையுடன், அதாவது 3/2 பெரும்பான்மையுடன் ஒப்பேற்றப்பட்டது. இவ்வாறாக ஒப்பேற்றப்பட்ட சட்டமூலத்தின் பிரதி உடனடியாகவே சபாநாயகரின் ஒப்பத்தை பெற்றுவிட்டதால் இப்போது அது சட்டமாகிவிட்டது. அந்த வகையில் இப்போது தொழில்நுட்ப ரீதியாக இத்தால் சகலரும் அறிவது யாதெனில் என்ற வகையில் உள்ளூராட்சி சபைகளுக்குரிய தேர்தலை நடத்தி கொள்ளும் புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டது. இனிமேல் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழுதான் இந்த தேர்தல் திருவிழாவுக்குரிய முகூர்த்த நேரங்களை தனது பங்கிலிருந்து அறிவித்துக் கொள்ள வேண்டிய நிலையுள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் ஏகேடிஆர் தரப்பின் தேர்தல் ஆதாயங்கள் குறித்து கலவரப்பட்டுக் கொள்ளும் தமிழரசு கட்சி உட்பட்ட ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தல் களம் குறித்த குறுகுறுப்புடன் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஓடோடி சென்றுள்ளன. அந்த வகையில் வரவு செலவு திட்ட விவாதங்களில் பங்கெடுத்துக் கொள்ளும் தமக்கு இடையூறோ உறுத்தலோ இல்லாமல் உள்ளூராட்சி தேர்தலுக்கான திகதியை நிர்ணயிக்க அவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவை கோரிக்கொண்டனர். எதிர்க்கட்சிகளின் இந்த நகர்வுகளில் தமிழர்களின் அரசியல் பரப்புக்கும் இடம் இருப்பதால் அந்த பரப்பிலும் மீண்டும் ஒரு முறை நிச்சயமாகவே தேர்தல் காய்ச்சல் பீடித்துக் கொள்ளும். இந்த காய்ச்சலில் மீண்டும் ஒரு முறை கூட்டணி கதைகள், குத்துவெட்டுகள், குடிமிப்பிடிகள், உள்ளக கட்சி பிரச்சனைகள் போன்ற சகல காட்சிகளுக்குமே சாத்தியப்பாடுகள் உண்டு. அதுவும் தமிழரசு கட்சியில் இப்போது சூமந்திரப்பிடி இறுகி வருவதால்
அந்த முகாமில் இருந்து வெளிப்படக்கூடிய சுமந்திர தனியாவர்த்தன கச்சேரிகள் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்திலும் உற்றுநோக்கலை ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொள்ளும் என்பது இன்னொரு விடயம். இக்கேடிஆரை பொறுத்தவரை தமிழ் திரைப்படம் ஒன்றில் வெறும் தஞ்சாவூர் மண்ணெடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து பார்த்து பார்த்து செய்த பொம்மை ஒன்றுக்குரிய சிலாகிப்பு போல IMF ஆகிய நாணய நிதியத்தின் விதிகளை உரசாமலும் தமக்கு வாக்களித்துக் கொண்ட சாமானிய மக்களின் வயிற்றில் உடனடியாக அடித்துக் கொள்ளாமலும் பார்த்து பார்த்து இந்த பாதீட்டை உருவாக்கியுள்ளது தெரிகிறது. அதன் அடிப்படையில் அவரது வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று நாடாளுமன்ற அரங்கில் ஆரம்பித்தது. வரவு செலவு திட்டத்தின் மீதான முதலாவது வாக்கெடுப்பு எதிர்வரும் 25ஆம் தேதியும் இறுதி வாக்கெடுப்பு இன்னும் 1 மாத காலம் கழித்து மார்ச் 21 இடம்பெற உள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் 3/2க்கும் அதிகமான பெரும்பான்மை இருப்பதால் இந்த பாதீட்டின் இறுதி ஒப்பேற்றல்கள் எல்லாவற்றுக்கும் இப்போதே உத்தரவாதங்கள் உண்டு. தமது பாதீட்டு நடைமுறையின் நோக்கம் நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களையும் வெறும் பார்வையாளராக வைத்திருக்காமல் பங்காளர்களாக மாற்றி நாட்டுக்கான புதிய பொருளாதாரத்தை உருவாக்கி கொள்ளும் அடித்தளம் ஒன்றை அமைப்பதே என இக்கேடிஆர் சப்புகிறார். இக்கேடிஆர் நேற்று வெளிப்படுத்திய பாதீட்டு அறிவிப்புகளில் அநேகமானவை ஆச்சரியகரமான அறிவிப்புகள் அல்ல. ஏறக்குறைய கடந்த கால வரவு செலவு திட்டங்களைப் போலவே நேற்றும் அரச பணியாளர்களுக்கான வேதன உயர்வுகள் அறிவிக்கப்பட்டன. ஆனால் மாத்தி ஜோசி பாணியில் இந்த முறை இலங்கையில் உள்ள தனியார் துறைகளின் குறைந்தபட்ச வேதன அதிகரிப்பிலும் அரசாங்கம் சில முன்மொழிவுகளை செய்தமை புதிய விடயம். ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகளை பொறுத்தவரை ஒரு நாட்டின் குடிப்பரம்பலுடன் ஒப்பிடும்போது அதிகளவான அரச பணியாளர்களை கொண்ட மிகப்பெரிய பொதுத்துறை கட்டமைப்பு இலங்கையில் தான் உள்ளது. இலங்கையில் ஏறக்குறைய 18 லட்சம் பேர் அரச பணியாளர்களாக உள்ளனர். இது நாட்டின் மொத்த வேலைவாய்ப்பு சந்தையில் 15% ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை கொழும்பு அதிகாரமைய ஆட்சி கொலுவேறும் அனைத்து தரப்புகளும் தத்தமது ஆதரவாளர்களுக்கு தில்லாலங்கடித்தனமாக வழங்கிக் கொள்ளும் வேலைவாய்ப்புகளால் முறையான திறமைகளோ தொழில்முறை தகுதிகளோ இல்லாமல் பொது சேவைக்கு கடந்த காலங்களில் ஆட்சேர்ப்பு இடம்பெற்ற விடயம் ஒளிவு மறைவான விடயமல்ல. இலங்கையின் பொது சேவையில் 1,0192 மேம்பாட்டு அதிகாரிகளும் 18,000க்கும் மேற்பட்ட சமுர்த்தி மேம்பாட்டு அதிகாரிகளும் கடமையில் உள்ளனர். ஆனால் நாட்டின் சுகாதாரத்துறையில் வெறும் 38,000 தாதியரே சேவையில் உள்ளனர். இவ்வாறாக நாட்டின் வினைத்திறன் சமனாக பகிரங்கப்படாமல் அரச வேதனம் பெறுவோரில் ஒரு பகுதி மாத்திரம் ஊதி பெருப்புக்கு உள்ளாக்கப்பட்ட விடயம் இலங்கை தீவை துரத்தும் தொடர் சிக்கல்களில் ஒன்று. இந்த நிலையில் இலங்கை தீவில் அரச வேதனம் பெறுவோரின் ஊதி பெருப்புக்கு இன்னொரு முக்கியமான காரணம் உண்டு. அது தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்துடன் தொடர்புபட்டது. தமிழ் மக்களின் ஆயுத வழி அரசியல் உரிமை போராட்டத்தை ஒடுக்குவதற்காக ஸ்ரீலங்காவில் ஆட்சி கொலுவில் இருந்த அனைத்து அரசாங்கங்களுமே சகட்டுமேனிக்கு பாதுகாப்புத்துறைக்கு ஆட்சேர்ப்பை செய்து கொண்டது. அந்த ஆட்சேர்ப்புகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்காவில் முப்படையினரின் தொகையும் ஊதி பெருக்க வைக்கப்பட்டது. இப்போது அவ்வாறாக முன்னர் பணியில் இருந்த படையினருக்குரிய ஓய்வூதியங்களையும் படையில் உள்ளவர்களுக்குரிய வேதனங்களையும் வழங்க வேண்டிய நிலையை அரசாங்கம் எதிர்நோக்கிக் கொள்கிறது. இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் பொதுத்துறையில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய ஒரு யதார்த்த நிலை இருந்தாலும் கூட இப்போது அவர்கள் அனைவருக்கும் வேறு வழியின்றி வேதன உயர்வு நேற்று அறிவிக்கப்பட்டது. இதேபோல இந்த ஆண்டு முதல் அத்தியாவசிய பொது சேவை பணிகளில் 30,000 வேலையற்ற பட்டதாரிகளை உள்வாங்கிக் கொள்வதற்கான புதிய ஆளணி சேர்ப்பு திட்டம் ஒன்றை அரசாங்கம் செயல்படுத்த உள்ளதாக நேற்று அரசு தலைவர் தனது பாதீட்டு உரையில் அறிவித்தார். 30,000 வேலையற்ற பட்டதாரிகளின் வேலைவாய்ப்புகளுக்காக நாட்டின் வரி வருமானத்தில் 10 பில்லியன் ரூபாய், அதாவது 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டுக்குரிய முன்மொழிவும் நேற்று செய்யப்பட்டது. உலகை உலுக்கிய கொரோனா தாக்கத்துடன் இலங்கையிலும் பட்டதாரிகளின் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்த நிலையில் நாடளாவிய ரீதியில் அவர்களின் போராட்டங்களும் அதிகரித்து வந்த பின்னணியில் அவர்களுக்கு ஒத்தடம் வழங்கும் வகையில் இக்கேடிஆரின் நேற்றைய முன்மொழிவு அறிவிப்பு வந்தது. கூட்டி கழித்து பார்த்தால் விரைவில் மீண்டும் ஒருமுறை தேர்தல்கள் நடைபெறக்கூடிய இலங்கையில் இன்னும் அந்த களத்தில் வெற்றி வாய்ப்புகளை தேட விரும்பும் தேசிய மக்கள் சக்தியின் பாதீடு இப்போதைக்கு ஒப்பீட்டளவில் பலருக்கும் ஒத்தடமாக இருந்தாலும் நீண்டகால நோக்கில் இந்த ஒத்தடம் இலங்கைக்கு உபத்திரவமாக மாறிக்கொள்ளுமா இல்லையா என்பதில் ஒரு பருமட்டான முடிவை எடுப்பது இப்போதைக்கு கடினமாக உள்ளதாகவே தெரிகிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் கனடாவின் டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் நேற்று அமெரிக்காவின் டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானம் ஒன்று தரையிறங்கிய போது விபத்துக்குள்ளாகி கொண்டது. இந்த விமான விபத்து மீண்டும் ஒரு முறை அமெரிக்காவை உலுப்பியுள்ளது.
நல்வாய்ப்பாக விபத்துக்குள்ளாகி குப்புற கவிழ்ந்த இந்த விமானத்தில் இருந்து 80 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் எவருக்கும் உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை. எனினும் இந்த விபத்தில் 18 பேர் காயமடைந்துள்ளனர். வாஷிங்டனில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸை சேர்ந்த பயணிகள் விமானம் ஒன்று அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான பிளாக் ஹாக் உலங்கு வானூர்தியுடன் மோதி பேரழிவு விபத்துக்கு உள்ளாகி 3 வார காலத்துக்குள் டெல்டா விமான சேவையின் விமானம் விபத்தில் சிக்கியுள்ளது. டொரண்டோ நகரில் பனிப்பொழிவுடனான காலநிலை நீடித்து வரும் நிலையில் நேற்று பிற்பகல் அங்கு பலத்த காற்று வீசியதாகவும் அந்த வேளை அமெரிக்காவின் மினியாபோலிஸில் இருந்து பயணித்த இந்த விமானம் தரை இறங்கிக் கொள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் அனுமதி வழங்கியதாகவும் கூறப்படுகின்றது. கட்டுப்பாட்டு கோபுரத்தின் அனுமதியுடன் இந்த கலம் தரையிறங்கிய போது அது ஓடுபாதையில் மோதி குப்பர கவிழ்ந்து தீப்பிடித்தது. எனினும் அந்த இடத்துக்கு விரைந்து சென்ற தீயணைப்பு பிரிவினரால் தீ அணைக்கப்பட்டு பேரழிவு விபத்து ஒன்று தடுக்கப்பட்டது. விமானம் தரையிறங்கிய போது ஓடுபாதை வறண்டதாக இருந்ததாகவும் அந்த வேளை ஓடுபாதை பகுதியில் கடுமையான காற்று வீசும் சூழ்நிலை இல்லை எனவும் விமான நிலையத்தின் தீயணைப்பு பிரிவு தலைவர் அறிவித்துள்ளார். குறித்த விமானம் குப்புற கவிழ்ந்த பின்னர் பயணிகள் அனைவருமே விமானத்துக்குள் வவ்வால்கள் போல தொங்கியதாக ஒரு பயணி விவரித்துள்ளார். இந்த விபத்துக்கான காரணத்தை அறிவதற்கு புலனாய்வாளர்கள் தற்போது ஆய்வுகளை செய்து வருவதால் விமான நிலையத்தின் 2 ஓடுபாதைகளும் மூடப்பட்டிருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ரஷ்யாவுடன் போரில் ஈடுபட்டு வரும் உக்ரைனின் தலைவிதியை தீர்மானித்துக் கொள்வது அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புக்கும் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையிலான கூட்டணியா அல்லது ஐரோப்பாவா என்ற ஒரு மையப்புள்ளியை முன்வைத்து ஒரு பலப்பரீட்சை இடம்பெற்று வருகின்றது. இந்த பலப்பரீட்சையை முன்னிறுத்திய தொடர் அதிர்வுகள் தினசரி வெளிக்கிளம்பி வருகின்றன. அந்த வகையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இன்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் சவுதியில் சந்திப்புகளை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பு ஜோ பைடனின் ஆட்சி காலத்தில் முறிந்த அமெரிக்க ரஷ்ய உறவுகளில் மீண்டும் ஒரு சமாதான காலகட்டத்தை வெளிப்படுத்த தலைப்படுவதுடன் ட்ரம்புக்கும் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையிலான நேரடி சந்திப்புக்கும் அடித்தளம் போட்டுள்ளது. ஐரோப்பிய தலைவர்கள் அல்லது உக்ரைனின் தலையீடு இல்லாமல் உக்ரைன் மீதான ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இன்று சவுதி அரேபியாவில் சந்தித்து பேச்சுக்களை நடத்திய நிலையில் ட்ரம்பின் உக்ரைனை மையப்படுத்திய அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத ஐரோப்பிய தலைவர்கள் நேற்று பாரிஸ் நகரில் அவசரமாக தமக்கிடையில் கூடி பேச்சுக்களை நடத்தியுள்ளனர். இந்த பேச்சுக்களின் பின்னர் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் ட்ரம்புடனும் உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடனும் தொலைபேசியில் பேசியுள்ளார். ட்ரம்புடனான பேச்சுக்களின் போது உக்ரைனில் ஏற்படுத்தக்கூடிய அமைதி, நிலையான மற்றும் நம்பகமான பாதுகாப்பு உத்தரவாதங்களுடன் இருக்க வேண்டும் என தனது தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக மேக்ரோன் கூறுகிறார். உக்ரைனிய அமைதியை ஐரோப்பா விரும்புவதாக குறிப்பிடும் மேக்ரான், இவ்வாறான அமைதி வர வேண்டுமானால் முதலில் ரஷ்யா தனது உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பை நிறுத்த வேண்டும் எனவும், இல்லையெனில் மின்ஸ்க் ஒப்பந்தம் முறிந்தது போல அமெரிக்கா உருவாக்கும் உக்ரைனிய போர் நிறுத்தமும் விரைவில் ரஷ்யாவால் முறியடிக்கப்படும் அபாயம் இருக்கும் எனவும் மேக்ரான் தனது தரப்பில் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் உக்ரைன் மீதான அமெரிக்க கொள்கையில் டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கும் தீவிர மாற்றத்தை எதிர்கொள்வது குறித்து தொடர்ந்தும் ஐரோப்பிய தலைவர்களுக்கு சிக்கல் நிலை நீடிக்கிறது. உக்ரைனில் இடம்பெற்று வரும் 3 ஆண்டுகால போரின் காலத்தில் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ரஷ்யா மீதான தங்கள் நிலைப்பாட்டில் ஓரளவுக்கு ஒற்றுமையுடன் இருந்த நிலையில் ட்ரம்பின் பதவியேற்புக்கு பின்னர் இந்த ஒற்றுமை குலைந்து தற்போது ஐரோப்பா அமெரிக்காவால் ஓரங்கட்டப்பட்டு வருகின்றது. கடந்த வாரம் முதல் ஐரோப்பாவுக்கும் உக்ரைனுக்கும் தொடர்ச்சியான அடிகளை ட்ரம்ப் நிர்வாகம் வழங்கி வருகிறது. முதலாவதாக உக்ரைனுக்கு நேட்டோவின் உறுப்புரிமையை வழங்கிக் கொள்வது யதார்த்தமான ஒரு விடயம் அல்ல என்ற அடி வந்தது. அதன் பின்னர் ஐரோப்பிய பாதுகாப்பு இனிமேல் அமெரிக்காவுக்கு முன்னுரிமையாக இருக்காது என்ற 2வது அடி வந்தது. இதன் பின்னர் உக்ரைனிய சமாதான பேச்சுக்களில் ஐரோப்பிய தலைவர்களுக்கு இடமில்லை என்ற 3வது அடியும் கிட்டியுள்ளது. ஐரோப்பாவில் ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவின் செல்வாக்கு குறைவடையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு வலுவடைந்து வருவதால் உக்ரைனுக்கு ஐரோப்பிய துருப்புக்களை அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகளையும் தற்போது ஐரோப்பிய தலைவர்கள் தமக்கிடையில் ஆய்வு செய்து வருகின்றனர். அத்துடன் ஐரோப்பாவின் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிப்பது குறித்தும் நேற்றைய பாரிஸ் சந்திப்பில் ஐரோப்பிய தலைவர்கள் கவனம் செலுத்தியதாக தெரிகிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.